அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று டிசம்பர் மாதத்தின் 24ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 9ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. இந்த புதன்கிழமை நாளில் நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி திதி இருக்குதுங்க. மார்கழி பஞ்சமி அப்படிங்கிறது ஒரு மகத்தான பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம். இதை மகா பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம். வளர்பிறை பஞ்சமியை நம்ம வாராகியம்மன் வழிபாடு செய்வதற்கும் அதே போல் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற ஒரு நாளாக எடுத்துக்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பஞ்சமி திதிங்கிறது வாராகி அன்னைக்கு உரியது தான். இந்த நாளில் நம்ம வளமான வாழ்க்கை ஏற்படணும், அதுக்கு எனக்கு பொன் பொருள் சேரணும், நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் கைகூடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். அதே போல் தேய்பிறை பஞ்சமி வரும். அந்த சமயத்தில் கடன் தீரணும், வழக்குகளில் வெற்றி அடையணும், நோய் தீரணும், எதிரி தொல்லை நீங்கணும் அப்படின்னுட்டும் நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவங்க வளர்பிறை பஞ்சமி நாளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உரிய ஒரு திதி அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நமக்கு நல்ல பணவரவு உண்டாகணும்னு வேண்டிக்கும் போது கண்டிப்பாக பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் கற்பூரவள்ளி இலை ஒன்று கிடச்சிச்சினாலும் ஒரு பரிகாரம் செய்ய சொல்லியிருந்தேன். ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரம், உங்களுக்கு தாறுமாற பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு கற்பூரவள்ளி இலை கிடைக்கும் அப்படின்னா இரவுக்குள்ளே அந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த இலை கிடைக்கல அப்படிங்கும்போது இன்று நமக்கு ஒரு பணவசிய நேரம் வருதுங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்று மதியம் 2:48 3:36 வரைக்கும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை அதுக்கப்புறமா வீடியோ பார்க்குறவங்க அந்த இரவுக்குள்ளே இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு 5 ரூபாய் பரிகாரம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு 7 நாட்களுக்குள்ளே பல லட்சங்கள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கும். ஏன்னா அந்த பரிகாரம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நான் சொன்ன நேரத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்கும்போது அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஒருவேளை அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இரவுக்குள்ளார செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பலன் நிச்சயம். சரி, ரெண்டுமே எண்டு ஸ்க்ரீனில் வரும், பார்த்து உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று நீங்கள் வாராகியம்மன் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை மற்ற தெய்வங்களுக்கு, அதாவது எப்போதுமே தினமே 6 மணிக்கு விளக்கேற்றி வைப்பேங்க. அதுவும் மார்கழி மாதங்கள்னால நான் தவறாமல் விளக்கேற்றுவேன். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு எதுவாக இருந்தாலும் சரி, விளக்கு கடையில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை வைங்க. இதன் மூலமாக உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறும், பணம் பல மடங்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம். இது விளக்கேற்றக்கூடிய முறை அப்படிங்கிறதுனால சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும் தான் செய்ய முடியும். அதாவது அசைவம் சாப்பிட்டவங்களோ பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்களோ செய்ய முடியாது. நீங்கள் மற்ற பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும்னா, நீங்கள் எத்தனை மணிக்கு விளக்கேற்றுவீங்களோ அத்தனை மணிக்குள்ளே செய்யுங்க. பொதுவாக ஒரு 5 மணிக்கு விளக்கேற்றுவீங்களா, இப்போ 5 மணிலேருந்து இரவு ஒரு 9 மணிக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறது நல்லது. இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா, விளக்கேற்றுவதற்கு தேவையான பொருட்கள் தான். அது நீங்கள் ரெகுலராக ஏற்றுற விளக்கா இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஏற்றி வச்சிடலாம். பொருள் மட்டும்தான் நமக்கு முக்கியம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரியாணி இலை நமக்கு தேவைப்படுது. உங்களுக்கு நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன், இது தாந்திரிக பரிகாரத்தில் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது அப்படின்ட்டு. சரிங்களா, இந்த ஒரு இலை தான் நமக்கு தேவை. இதில் எழுதுவதற்கு பச்சை நிறம், சிவப்பு நிறம் அல்லது நீல நிறம், இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலர் லிங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் ஒன்று தேவைப்படுது. அடுத்து ஒரு 5 ரூபாய் காசு தேவைப்படுது. நான் பஞ்சமி திதி அன்னைக்கு 5 ரூபாய் பரிகாரம் சொல்கிறது வழக்கம்தான். சரிங்களா, ஏன்னா அந்த 5 ரூபாய் பார்த்திங்கன்னா அவ்வளவு விசேஷம் பொருந்தியது, மகத்துவம் மிகுந்தது அப்படின்னே சொல்லலாம். பஞ்சமி திதி அன்னைக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதெல்லாம் நான் இதுக்கு முந்தைய பதிவுகளே சொல்லிட்டேன். ஸோ இதில் வளவலன்னு நான் சொல்ல விரும்பல. சரிங்களா, நீங்கள் 5 ரூபாய் காசு ஒன்று எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிக்கோங்க. இப்போ பேனா, இந்த பிரியாணி எல்லாம் காசு, இவ்வளோ தான் நமக்கு தேவை. இப்போ இதை எடுத்துகிட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க. யாரு கூடயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. இப்போ பூஜை ஏரியிலே உட்காந்து செய்கிற மாதிரி இருந்தாலும் வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போது நீங்கள் எடுத்து வச்ச இந்த பிரியாணி இலையில் ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் 3, 6, 9 அப்படிங்கிற நம்பர் எழுதுங்க. அதாவது இந்த கார்னரில் 3, மேலே 6, இந்த சைடில் 9, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. நடுவில் பணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க.
ஏன் நம்ம இன்றைக்கி இந்த 369 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காரணம் இருக்குது. இதை வந்து நம்ம வருஷத்தில் 365 நாளும் யூஸ் பண்ணலாம் தான். இருந்தாலும் இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கை இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் பாருங்கள் 12வது மாதம், இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 3ன்னு வரும். 6ங்கிற எண் இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகை 24 இருக்குது இல்லையா, இதில் 2 + 4ங்கும்போது நமக்கு 6ன்னு வந்து கிடைக்குது. அடுத்தது 9 அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தின் 9ஆம் தேதியை குறிக்குது. இது சாதாரணமாகவே நல்லா நமக்கு வேலை செய்யும். அந்த சேர்க்கையும் இருக்குதுங்கிறதுனால கூடுதல் சிறப்பு. அதனால் 369 எழுதிட்டு உள்ளே வந்துட்டு பணம்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து காலையிலேருந்து நேற்றுலேருந்தே இந்த ஃபெகு சிம்பிள் குறித்து தான் சொல்லிகிட்ருக்கிறேன். 5 ரூபாய் காசில் ஃபெகு வரைங்கன்ட்டு. ஏன்னா சுக்கரனுக்குரிய சிம்பிள் இது. இன்றைக்கி சுக்கரனுக்கு உண்டான 6ங்கிற கூட்டுத்தொகை வருது. தேதி 24. இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 6. அதனால் நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறது சிறப்பு. 5 ரூபாய் காசில் இந்த ஃபெகு சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. இலையில் வந்து 369 எழுதிக்கிறீங்க, உள்ள பணம்னு எழுதுறீங்க. காசில் வந்து ஃபெகு சிம்பிள் வந்து போட்டுக்கிறீங்க. இது 2 தான் நம்ம பண்ண வேண்டியது. அடுத்து இப்போ நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சுருக்கிறீங்க இல்லையா, இந்த விளக்கு கடியில் நம்ம என்ன வச்சுருப்போம், தட்டு வந்து வச்சுருப்போம் இல்லையா. இப்போ அந்த தட்டில் இந்த பிரியாணி இலையும் இந்த காசையும் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஏற்றி வச்ச விளக்கு வந்து வச்சுருங்க. இப்போ விளக்குமே பார்த்திங்கன்னா கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி எரியும். சரிங்களா, அந்த மாதிரி தான் வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது அந்த விளக்கினுடைய ஒளியை பார்த்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணம் வந்து எனக்கு சேரணும், நல்ல ஒரு செல்வ செழிப்போடு நாங்கள் வாழணும் அப்படின்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. எனக்கு பணம் ஒரு விஷயமே இல்லைங்க, நிறைய கோரிக்கை இருக்குது, வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த 369 எழுதி உள்ள பணம்னு எழுதணும் இல்லையா, அதில் பணத்துக்கு பதிலாக வேலைன்னு எழுதுங்க, திருமணம்னு எழுதுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதி இதே போல் வந்து நீங்கள் விளக்கு கடியில் வந்து வச்சுருங்க. விளக்க பார்த்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க. இது வந்து இந்த நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா, இன்றைக்கி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது நாளைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளித்து முடித்த பிறகு அந்த இலை இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் ஒரு விளக்குலையோ மெழுகுவத்திலையோ காட்டி எரித்து உங்களுடைய விருப்பம் நிறைவேறிட்ட மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஊதி விட்டுருங்க. இந்த 5 ரூபாய் காசு இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் பீரோலையோ பர்ஸ்லையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இந்த காசை செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவு பண்ணலாம். ஒரு 24 மணி நேரம் நம்மக்கிட்ட இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம தாராளமாக செலவு பண்ணிக்கலாம். அதுவும் நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை நாளாக இருக்குது, சஷ்டி திதி வேறு இருக்குது, குபேரருக்குரிய நாள். அதனால் இந்த 5 ரூபாய் எடுத்து நம்ம இந்த நாளில் பர்ஸில் வைக்கிறதே நமக்கு நல்ல ஒரு பணவரவு கொடுக்கும். மேலும் இந்த நாளில் தான் நம்ம பிரியாணி இலையும் வந்து எரித்து இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மளுடைய விருப்பத்தை வந்து வெளிப்படுத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா அப்படியே காற்றோட காற்றா கலந்து போயிடும். அதே மாதிரி நம்மளுடைய விருப்பமும் இந்த பிரபஞ்சத்தோடு கலந்துரும். பிரபஞ்சம் கண்டிப்பாக நம்ம என்ன கேட்டோமோ அதை வந்துட்டு கொடுத்துரும். இது விடிய விடிய விளக்கு கடியில் தான் இருந்திருக்குது, இந்த இலையாகட்டும் இந்த காசாகட்டும். அப்போ இது பார்த்திங்கன்னா அதிக லெவலில் எனர்ஜி ஊட்டப்பட்டதாக வந்து மாறி இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய விருப்பங்களையும் பணவரவையும் வந்து பூர்த்தி செஞ்சு கொடுக்கும். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 2 பரிகாரத்தையும் செஞ்சவங்க இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யுங்க. இல்லை இது ஒன்று மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நிச்சயம். விளக்கு வந்து மாலை 5 மணியிலிருந்து இரவு ஒரு 9 மணிக்குள்ளே ஏற்றுவது விசேஷம். அதுவும் 8 to 9 தி பெஸ்ட் டைம் அப்படின்னே சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி வந்து வசதிப்படுதோ அந்த மாதிரி பார்த்து ஏற்றிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.